This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நமக்கு டவுன் ஹால் 2 அப்டேட் ஆயிடுச்சு. டவுன் ஹால் 1 வந்து எப்படி இது பண்ணுறது ஸ்டார்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு டவுன் ஹாலும் அப்டேட் பண்ணோடனே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக. இப்போ நம்ம டவுன் ஹால் 2 அப்டேட் பண்ணதுக்கு வந்து என்னென்ன கிடச்சிருக்குன்னா, எலிசா ஸ்டோரேஜ், அடுத்து கோல்டு மெயின் ஒன்று கிடைக்கும். இப்போ அதை எல்லாமே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மள்ட்ட அமௌண்ட் எதுவும் பற்றலன்னா டே டு டே, அதாவது சேலஞ்ச் ரிவார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து நம்ம டெய்லியும் டொனேட் பண்ணுறதுனாலையோ ஒரு சில அப்டேட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலஞ்செல்லாம் ஃபில் ஆகும். அது ஃபில் ஆனிச்சுன்னா அது ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இதுக்கு எல்லாமே வாங்கிடுறேன். கோல்டு மெயின் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெனல் நியூவாக வந்து பாருங்கள், அந்த இதிலே காட்டியிருக்கும். நியூ வந்து கெனலோட யூசேஜ் என்னென்னா லேண்டில் மட்டும்தான் நம்மளை அட்டாக் பண்ணும். கெனல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பீரிங் தானே, பீரிங்கால் வானத்தில் சுட முடியாதுல்ல, அதனால் வந்து கீழே, அதாவது லேண்டில் மட்டும்தான் இதுவும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வால், நமக்கு வந்து செவுரு, இதில் வந்து நம்ம ஒவ்வொரு இதாக அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டையில் இருக்கா, நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஒவ்வொரு இதாக நமக்கு அப்டேட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வாலெல்லாம் வந்து வாங்கிடுறேன். இப்போ நம்மக்கிட்ட வெறும் 25 வால்ஸ் தான் இருக்குது. இதை வச்சு நம்மளால் ஒரு இதை பில்ட் பண்ண முடியாது. நம்ம ஒரு 5-6 டவுன் ஹாலுக்கு போனதுக்கு அப்புறமேல் தான் நம்மளால் அதை பில்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜெம்மு கிடச்சிருக்கு. என்னென்னா, நான் சூப்பர் செல்லில் ஐடியை லாகின் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு அது ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன் நான். இப்போ அதில் லாகின் பண்ணதுனால வந்து நமக்கு ஒரு 50 ஜெம்மு கிடச்சிருக்கு. அங்கே பாருங்கள், டுடே ரிவார்ட்ஸில் அந்த இது நான் கம்ப்ளீட் பண்ணவும் எனக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. 2000 காயின்ஸ் கிடச்சிருக்கிறதுனால இப்போ எனக்கு காயின்ஸ் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, நான் ஆர்ச்சர் டவர் வாங்குகிறேன். ஆர்ச்சர் டவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மேலே இருந்து அடிக்கிற மாதிரி. வீட்டு மேலேருந்து அடிக்கிற மாதிரினா நம்ம வானத்தில் வரதையும் அடிக்கலாம், ப்ளஸ் லேண்டில் வரதையும் அடிக்கலாம். ஆர்ச்சரோட டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லேயும் அடிக்கும், ஏர்லேயும் அடிக்கும். இப்போ ஆர்ச்சர் டவரையும் வாங்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கோல்டு ஸ்டோரேஜ் அப்டேட் போடுறேன். அதாவது ஒரு தங்க சுரங்கம் இருக்குன்னா அதை நம்ம அப்டேட் போட தானே ரொம்ப பெருசாகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடதெல்லாம் லெவல் 2க்கு சேஞ்ச் பண்ணுறேன். கோல்டு ஸ்டோரேஜ், எலிசா ஸ்டோரேஜ்லாம். இப்போ அதை அப்டேட் போட்ட உடனே அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சோ அதை விட இன்னும் கொஞ்சம் டபுளாக மாறிடும். இப்போ டவுன் ஹால் 2ல் ஒரே ஒரு அட்டாக் போட்டு பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ தான் ஃபஸ்ட் அட்டாக் டவுன் ஹால் 2ல். இங்கே பாருங்கள், இதில் வந்து 2 கெனால் இருக்குது, ஒரு ஆர்ச்சர் டவர் இருக்குது. தெரியுதா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு கெனால் இருக்குது, மேலே ஒரு இந்த சைடு ரைட் சைடில் ஆர்ச்சர் இருக்குது. இதை நம்ம காலி பண்ணிட்டோம்னா இந்த பேஸை நம்ம ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம். நம்மளோட பார்பேரியன்ஸை வச்சு கரெக்டாக அந்த டிஃபென்ஸே நான் அட்டாக் பண்ணிட்டேன். பார்பேரியன்ஸோட வேலை என்னென்னா லேண்டில் மட்டும் அட்டாக் பண்ணுறது தான் பார்பேரியன்ஸோட வேலை. இப்போ அதை வச்சு நான் ஈஸியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நம்மள்ட்ட ஒரு 3 டிஃபென்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 3 டிஃபென்ஸையுமே நான் பார்பேரியன்ஸை வச்சு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், ஈஸியாக அந்த பேஸை நம்ம 3 ஸ்டார் எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஈஸியாக அதில் 3 ஸ்டார் எடுத்தாச்சு. டவுன் ஹால் 2 ஃபஸ்ட்டு அட்டாக் இதுதான். நெக்ஸ்ட்டு டவுன் ஹால் 2ல் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.